அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் அதிகமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அதிகாலை நேரத்தில் அங்கே இருந்த ஸ்திரீகள் எல்லாரும் கல்லறை இடத்துல வந்து இயேசுடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் பண்ணும்படிக்கு அவர்கள் புறப்பட்டு வருகிறதை பார்க்க முடியும். அதிகாலையிலே வருகிறார்கள். நம்மில் அநேகர் அதிகாலையில வருவது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க வந்தது எப்பொழுது? அதிகாலை இருட்டோட பார்க்க வந்தார்கள். அவருடைய சரீரத்தை பார்த்து சுகந்த வர்க்கமிடும்படிக்கு வந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்கள். அல்லேலூயா. அங்கே இருந்த தூதனை கண்டார்கள். வெளிச்சம் வந்த பிற்பாடு அங்க இயேசுவை பார்க்கல, தூதர்களை பார்க்கவில்லை. அங்க நடந்த எந்த காரியமும் யாருக்கும் தெரியாது. அப்ப அதிகாலை நேரத்திலே நாம் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை, அவருடைய பிரசனத்தை, அவருடைய சமூகத்தை நாடி வருவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஸ்தோத்திரம். அவனுடைய பரிசுத்த நாமப்படுவதாக. பாருங்க, அதுலயும் இன்னொரு பாக்கியம் சொன்னா, அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதல் யாருக்கு தான் தரிசனமானார்? யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு. அது ஒரு பெண்ணுக்கு தான் தரிசனமா இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸ்தோத்திரம். அப்படின்னா யாரையும் நம்ம அற்பமா நினைக்கிறதுக்கு முடியாது. இந்த மகதலேனா மரியாள், அவள் எல்லாரும் தள்ளப்பட்டவள் தான். அவளிடத்தில் 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்திருக்கிறார். 7 பிசாசு பிடித்து விடுதலை பெற்றவள் இயேசுவை தரிசித்தாள். இயேசுவை முகமுகமா பார்க்கிறாள். ஸ்தோத்திரம். அந்த பாக்கியம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் யாரை அற்பமா எண்ணுகிறதும் இல்லை, பாவி என்று ஒதுக்கிறதும் இல்லை. அவர்களுக்கு தம்முடைய பரிவான அன்பை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற போது இந்த வார்த்தை சொல்லுங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை உடையவராக இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியுது. அப்படின்னா ஸ்தோத்திரம். அவர் மரித்த போது அவரை ஏளனமாய் நினைத்தவர்கள், ஏளனமாய் பேசினவர்கள், அற்பமாக தூஷித்தவர்கள், இனி இவருடைய ஆட்சி முடிந்தது, இவருடைய பேச்சுக்கள் முடிந்தது, இவருடைய அற்புதங்கள் முடிந்தது, இவருடைய எல்லா காரியமும் முடிந்தது என்று சொல்லி ஒரு கூட்டம் முழக்கமிட்டு கொண்டிருந்தது. ஒரு கூட்டம் மார்பு தட்டி கொண்டே இருந்தது. அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி கத்தினவர்கள் எல்லாரும், அவர்கள் எல்லாரும் நினைத்தாங்க, இனி இந்த இயேசுவை நம்ம பார்க்க முடியாது, இயேசுடைய காரியங்கள் இதெல்லாம் முடிந்தது. நான் யூதருடைய ராஜா என்று சொன்னாரே, அந்த யூதருடைய ராஜா மரித்து போய்விட்டார். இனி நமக்கு யார் யூதருடைய ராஜாவாக இருப்பார்? இனி யாருமே கிடையாது. நம்ம ரோமருக்கு அடிமையா இருந்து நம்ம வாழ்க்கையை, நம்முடைய வம்சத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம் என்கிற அந்த பல காரியங்களோடு அவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இயேசு அவர் நீதி உள்ளவராக இருந்தபடினாலே அந்த பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள், நியாயசாஸ்திரிகள் இவர்கள் பண்ணின அநேக நீதிக்கேடான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு அவர் வெளிச்சமாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினபடினாலே, அவருடைய எல்லா காரியத்தை கண்டித்து பேசினதுனாலே அவரை அநேகருக்கு பிடிக்கவில்லை.
அல்லேலூயா. இயேசு தம்மை மேசியா என்று சொன்னதனால் பிடிக்கவில்லை. அவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி அறிவிக்கப்பட்டபடினால அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எப்படியாவது இவரை அழித்து விட வேண்டும், இவரை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லிதான் நினைத்தார்கள். ஆனால் நடந்த காரியம் சொன்னா 3ஆம் நாளிலே அவர் சொன்னபடியே உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இயேசு அவர் சொன்னார். சோதரமா மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் தம்முடைய சீசர்களோடு கூட இருக்கும்போது இயேசு சொல்கிறார். 16வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அல்லேலூயா. அப்போ இயேசு சீசர்களிடத்தில் சொல்லுகிறார். முதல்ல கேட்கிறாரு, ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு. ரெண்டாவது கேட்கிறாரு, நீங்கள் என்ன யாருன்னு சொல்லுகிறீர்கள். அப்ப பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன போது, ஸ்தோத்திரம், இதை மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பேதுருக்கு நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு சில அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு ஒரு படுத்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிறிஸ்துவானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே உயிர் எழுந்திருக்க வேண்டும் என்பதை அவர் தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை கேட்டோன்னா பேதுருக்கு பிடிக்கல. ஏன் ஆண்டவரே நீர் அவங்களாலெல்லாம் பாடுபடணும், ஏன் நீர் மரிக்கணும்? அவன் எது வரைக்கும் கொண்டு வந்தான்னா அவர் மரிக்கிற வரைக்கும் தான் கொண்டு வந்தான். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை அவன் மறந்திருக்க வாய்ப்புண்டு. அல்லேலூயா. கவனிங்க, பிசாசு நிறைய நேரத்துல நம்மள அறகுறையா வசனம் படிக்க வைக்கிறான். நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில அறகுறையா வசனத்தை படித்து விட்டு அதை அறகுறையா தனக்கு சொந்தமாக்கி வச்சுக்கிட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். ஆண்டவருக்கே புத்தி சொல்ல வேண்டிய அளவுக்கு தேறி விடுகிறார்கள். சோத்ரா, டீச்சருக்கே பாடலுக்கு உடைய ஸ்டூடெண்டாட்டு மாறி விடுகிறார்கள். பாருங்க, இந்த பேதுரு அப்படித்தான். ஆண்டவர் சொன்னதை அறகுறையா புரிந்து விட்டு சொன்ன, ஆண்டவரை இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரை சொல்லி அவரை கடிந்து கொள்கிறான். அப்ப இயேசு சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவன் பிதாவினுடைய வெளிப்பாடை பெற்றவன். இப்போ ஆண்டு சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்லாம் இருக்கிற. இப்போ சாத்தான் யார் மூலமாக எப்படி ஆனாலும் கிரியை செய்து பார்த்துட்டே இருக்கிறான், இடர்ல உண்டாக்குற பாக்குறான். ஆண்டு சொல்கிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவருடைய சிந்தனையை கடிந்து கொள்கிறார். தேவனுக்கு ஏற்றவைகளாக இருக்கிற என்னது, இயேசு பாடுபட்டு அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பது தான் தேவனுடைய சித்தம். மரணத்துக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்க வேண்டும். இந்த மரணம் எங்கே இருந்து உருவானது? இந்த மரணம் யாரிலிருந்து உருவானது? இந்த மரணத்துடைய வளர்ச்சி என்னது? இந்த மரணத்துடைய பலம் என்னது என்று சொல்லி எல்லாம் வேத புத்தகத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாவற்றையும் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம், பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிக்க வந்துடுறாங்களோ ஒரு இருங்கோம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். யாரும் தூங்கிட கூடாது. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த உயிர் தெழுந்த இயேசுவிடத்திலிருந்து அவர் உயிர் தெழுந்ததினாலே அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட என்னென்ன காரியங்கள் வெளிப்பட்டது என்பதைத்தான் இந்த நாளிலே சில காரியங்களை நம்ம தியானிக்க போது. தெரிந்த வார்த்தைகள் தான், ஆனாலும் அதிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆவது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும்
அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. கவனிக்க, இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சில கொள்கைகளுடைய உடையவர், பிடிவாதம் உள்ளவர் சொல்லி நம்ம சொல்லலாம். பிடிவாதம், சிலவங்களுக்கு சில பிடிவாதங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயத்துக்காக பிடிவாதம் இருக்கிறது நல்லதுதான். இந்த பவுலுக்குள்ளால பிடிவாதம் இருக்கு. எப்படியாவது ஸ்தோத்திரம், அந்த எப்படியாவது என்கிற அந்த கொள்கை உடைய மனிதன் தான் பவுல். அதனாலதான் அவர் நல்லா படிச்சவரா இருந்தார். அதனாலதான் அவரு அந்த அந்த சமுதாயத்துல இருந்தவர்கள் நல்ல மதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார், ஐஸ்வர்யவானாக இருந்தார். ஏன்னா அவருடைய தகப்பனார் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான். அவர் தன்னுடைய மகனை எல்லாவற்றிலும் கண்டிப்புள்ள ஒரு மகனாக வளர்த்திருந்தார். அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை எடுத்தாலும் நல்லதுன்னு சொல்லி நிச்சயித்து விட்டால் அந்த காரியத்திலே சாகுற வரைக்கும் என்ன கூடாது, மாறவே கூடாது என்கிற கொள்கை உடையவராக வளர்க்கப்பட்டிருந்தபடினாலே இந்த பவுல் அப்படிப்பட்ட கொள்கை உடையவராக இருக்கிறார். இந்த பவுலுக்கு ஸ்தோத்திரம், மற்ற சீசர்களுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, மற்ற சீசர்கள் இயேசுவோடு இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர்கள். எப்படி கற்றுக்கொண்டார்கள்? இயேசுவோடு இருந்து கற்றுக்கொண்டவர்கள். இயேசு என்ற வார்த்தையில கேட்டு கற்றுக்கொண்டவர்கள், அவரோடு தங்கி கற்றுக்கொண்டவர்கள், அவருடைய அற்புதங்களை அவர்களும் அனுபவித்து கண்ணார கண்டு கற்றுக்கொண்டவர்கள், இயேசுடைய முழு சரித்திரத்தை அவர் கூட இருந்து பார்த்தவர்கள். ஆனால் பவுல் அவர் இயேசுவோடு இருந்தவர் கிடையாது, இயேசுவோடு பழகினவர் கிடையாது. ஒருவேளை இயேசு வாழ்ந்த நாட்களிலே ஒரு சிறு பையனாக அல்லது குழந்தையாக இருந்திருக்கலாம். இந்த பவுல் அவர் இயேசுவுக்கு அவருக்கு தொடர்பு இல்லாமல் நியாயப்பிரமாணத்தில் மட்டும் வைராக்கியம் காட்டிக் கொண்டே இருந்தார். இந்த பவுல் இயேசுவால் சந்திக்கப்பட்ட போது அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் சொல்லி கேட்டான். நீ இந்த பட்டணத்துக்கு போ, தமஸ்கு பட்டணத்துக்கு போ, அங்க போகும்போது நீ என்ன செய்யணுமோ அது உனக்கு சொல்லப்படும் சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அப்போ இந்த பவுலுக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உண்டாயிருக்கிறது. அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அர்ப்பணித்த ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஆசை இருக்கிறது, எப்படியாவது நான் சில காரியங்கள் மேல தீர்மானமா இருக்கிறேன். அதுல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சுத்ரம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், முதல்ல நான் அவரை அறியணும், அடுத்தல ரெண்டாவது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்போ இயேசு அவர் மரணத்தை ஜெயித்து வெளிப்பட்ட போது அங்கே ஒரு காரியம் வெளிப்படுகிறது, உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுகிறது. நல்லா கவனிங்க, என்ன வல்லமை? உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒன்று இருந்தால் இன்னொரு வல்லமையும் அங்கே இருக்கிறது, மரணத்தின் வல்லமை இருக்கிறது. இந்த மரணத்தின் வல்லமை தான் ஆதாமிலிருந்து ஆரம்பித்தது. இந்த மரணம் அது எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு மனிதன் கீழ்ப்படியாமல் போனானோ அப்பொழுது இருந்தே மரணம் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. அந்த மரண கிரியை செய்ய ஆரம்பித்ததினாலே மனுகுலம் அது மரணத்தை நோக்கியே பயணிக்க ஆரம்பித்தது. வேதம் சொல்லி இருக்கிறது, ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இப்படி இதுவும் ஆயிற்று. அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட வாசித்துருங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும்
உலகத்தில் இருந்தது. பாவம் உலகத்திலே இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. பாவம் எண்ணப்பட மாட்டாது. கவனிங்க, இந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதை நான் சிந்திக்கிற போது ஒரு காரியம் எனக்கு வெளிப்பட்டது, அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் சீனாய் மலையிலே ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? இதனுடைய முக்கிய காரியம் என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாடு நாட்களிலே இயேசு சிலுவையிலே அவர் மரணத்தை ஜெயித்த பிற்பாடு அது நீக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய கிருபையின் பிரமாணமாக புதிய ஏற்பாடு சுதந்திரம் ஆரம்பித்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் அழகா அந்த வார்த்தைகள்லாம் வரும். கவனிங்க, அப்ப நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தால் ஸ்தோத்திரம், அதுக்கு அடுத்த வசனம் இருக்குது, 14 வசனம். அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். அல்லேலூயா. கவனிங்க, அப்ப மரணம் அன்றைக்கு ஆதாம்ல இருந்து ஆரம்பித்தது. அந்த மரணம் மோசே வரைக்கும் ஆதாமுக்கு ஒப்பான பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் மரணம் இருக்கிறது. நல்ல கவனிங்க, இன்னும் இருக்கிறது. இனி இயேசு வருகிற வரைக்கும் இருக்கதான் செய்யாது. ஆனா அதனுடைய சாராம்சத்தை நம்ம புரிந்து கொள்கிற போது நாம் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். கவனிங்க, இந்த மரணம் சுந்தர ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வந்து உன் தலை நசுக்குவார், மரணத்தின் தலை நசுக்குவார், மரணத்துக்கு அதிகாரியாய் பிசாசானாலே தம்முடைய மரணத்தினாலே அழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரணம் யாரை ஆட்கொள்கிறது? அதை நம்ம புரிந்திருந்தோம்னு சொன்னா இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளை நாம் எவ்வளவு முக்கியமாக கருதுவோம், நினைக்க முடியும். அல்லேலூயா. கவனிங்க, அப்ப அந்த மரணம் யாரை ஆட்கொண்டன்னு சொன்னா பாவம் யாருக்குள்ளனா இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் பின்னாடி என்ன போயிட்டு இருக்குது? மரணம். பாவம் செய்கிறவன் ஒரு நாளும் வாழ்வடைய மாட்டான். ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கையில அவனுக்கு உண்டான பாவம் அந்தரங்கமா பாவமா இருக்கலாம், வெளியரங்க பாவமா இருக்கலாம், முந்தின பாவங்களா இருக்கலாம், முந்தின தலைமுறையுடைய பாவங்களா இருக்கலாம். எல்லா பாவமும் அவனை தொடர்ந்து வருகிற அப்படின்னாலே அவனுக்கு பின்னாடி மரணமும் அவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு ஆதாம் முதல் மோசே வரைக்கும் அங்கே மரணத்துக்கு ஒரு வரையறை இல்லாதபடிக்கு அங்கே காணப்பட்டது. அது எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது. எல்லாருக்குள்ள அந்த பயம் இருக்கிறது. மரணம் வந்துடும், மரணம் வந்துடும், மரணம் வந்துடும். அப்போ இந்த மரணத்தை முறியடிக்க வேண்டுமானால் தேவன் ஒரு நியமத்தை, பிரமாணத்தை உண்டாக்க வேண்டி இருக்கிறது. என்ன பிரமாணம் சொன்னா நியாய பிரமாணம். அல்லேலூயா. இந்த நியாய பிரமாணத்தை மோசே கொடுத்து மனிதன் இப்படி இப்படி வாழணும், இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று சொல்லி நியாய பிரமாணத்தை கொடுக்கிற போது அங்கே ஒரு கட்டுப்பாடான ஒரு அனுபவம் வருகிறது. நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொருள், சட்டம் கொடுக்கப்பட்டதுன்னா என்ன வந்துருது? கட்டுப்பாடு வந்துருது. அப்போ இந்த கட்டுப்பாடை, இந்த பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு மரணம் வரும். அல்லேலூயா. அதை சொல்கிறாரு சோதரை, இந்த பிரமாணத்தை மீறுகிறார் தன் கனத்தில் இராமல் நிச்சயமான் அறுப்புண்டு போவான்னு சொல்லி அந்த வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த மரணத்தை பரிகரிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பிரமாணம் தேவைப்படுகிறது. பாவத்தை ஸ்தோத்திரம், பாவம் எது பாவம், எது பாவம், எது பாவம் சொல்லி மனிதனுக்கு பிரித்து கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்ப அப்படி இருந்து போவது கூட மனிதனால் முழுமையாக நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நியாய பிரமாணத்தை முழுமையா நிறைவேற்ற முடியவில்லை. ஆனா அந்த நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு ஒருவர் அதே வம்சத்திலிருந்து உருவாகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிடத்தில் எழும்ப பண்ணி, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் சகோதரரிடத்தில் நான்
உங்களுக்காக எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். என் வார்த்தையை அவருடைய வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அவர் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அல்லேலூயா. மோசே மூலமா சொல்லப்படுகிற வார்த்தை ஆண்டு சொல்கிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உங்கள் சகோதரருக்கு எழும்ப பண்ணுவார். மோசே எப்படி தேவனை முகமுகமாக சந்தித்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு எப்படி ஜனங்களுக்கு கொடுத்து ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியா இருந்தாரோ, அதே போல மோசைக்கு ஒப்பான ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. மோசே மரித்து போய்விட்டார், ஆனால் இவர் மரித்து மரணத்தை ஜெயித்தவராக அவர் என்றென்றைக்கும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவராக அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மரணம் அது உயிர் கொண்டு எல்லா மனுஷரும் நியாயத்தீர்த்து அது பிரச்சனைக்குள்ளால எல்லாருக்குள்ளால அந்த பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற போது அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் பாவத்துக்கான பரிகாரம் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பாவத்துக்காக பரிகாரம் செய்யப்படும் போது பாவம் எண்ணப்பட மாட்டார். பாவம் எண்ணப்படாமல் ஒரு பலி அங்க செலுத்தப்படுகிற போது அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் சொல்லி நியாயப்பிரமாணம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இயேசு அவர் சிலுவையில நிறைவேற்றினபடினாலே நியாயப்பிரமாணத்தினுடைய நுகம் முறிக்கப்பட்டது. அதைத்தான் ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே பவுல் தீர்க்கமாக சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார். 55வது வசனத்தில் வாசிக்கலாம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். பாவத்தின் பலம் நியாயப்பிரமாணம். பாவத்துக்கு பலன் என்னது? நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் பாவத்துக்கு பலம் அதிகமாயிட்டே இருந்து. ஏன்னா முழுமையா நியாயப்பிரமாணத்தை யாரும் செய்ய முடியல. சோதரம். அதனால பாவத்துக்கு பலம் அதிகமா இருந்துச்சு. சோதரம் பாருங்க, இப்ப சட்டங்கள் கடுமையா இருக்கிற போது யாரா தப்பு பண்ணணும்னா உடனே இந்த போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அதிக தெம்பு வந்து. அல்லேலூயா. ஆமா, ஒரு கேஸுமே கிடைக்காட்டா வழியில உட்காந்து நினைச்சுவாங்க, போகக்கூடிய வண்டி எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு விடுவாங்க. ஏன்னா சட்டம் இருக்கு. சட்டம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பலம். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிற போது சட்டம் இருக்கிறதுனால பாவத்துக்கு ஒரு பலம். வரவனெல்லாம் பிடிச்சு எங்க போடணும்? மரணத்துக்குள்ள போடணும். அப்போ மரணத்தை மேற்கொள்வதற்கு ஒரு மனிதனால முடியல. மரணத்தின் வல்லமை ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நாளும் ஆட்கொண்டே இருக்கிறது. மரணத்தை யாராவது பார்த்தது உண்டா? பார்த்தது கிடையாது. அல்லேலூயா. ஆனா அதனுடைய வல்லமையிலே யாரும் அகப்படாமல் தப்பித்துக் கொள்ளவும் முடியாது. அந்த வல்லமையை ஜெயிப்பதற்கு ஒரே ஒருவர் அதிகாரம் பெற்றிருந்தார். இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து பாவம் இல்லாமல் சோதரம் அவர் மரணத்தை சந்தித்த ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்த போது மரணம் அவரை சோதரம் தன்னிடத்திலே வைத்துக் கொள்வதற்காக பற்றி பிடிக்க வருகிற போது இவரிடத்துல ஒரு அசுத்தம் இல்லாததினாலே அவைகள் மேற்கொள்ள முடியாமல் இவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே மரணத்தின் வல்லமையை மேற்கொள்கிற அந்த ஒரு பாக்கியத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் நமக்கு வைத்திருக்கிற, நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். பாருங்க, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது? மத்தேயு சுவிசேஷம் 28:1. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்னாடி பூமி மிகவும் அதிருகிறது. அல்லேலூயா.
அப்ப அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பூமி அதிர பண்ணுகிறது. நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுந்த வல்லமையை கர்த்தர் நமக்குள்ள தருகிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி வருகிறதுன்னு சொன்னால், ரோமர் 8வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிற போது 8வது அதிகாரம் 16வது வசனம், அஞ்சியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஆவியானவர் எப்படி கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்தாரோ, அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே, அந்த ஆவியானவர் யாருக்குள்ளான வாசம் பண்ணுகிறாரோ அவர்கள் தான் கிறிஸ்துவின் வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதனால தான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒழுங்கா போகிறவங்களா இருக்கலாம், காணிக்கை கொடுக்கிறவங்களா இருக்கலாம், பயபக்தியோடு ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், எது வேண்டுமானாலும் செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் ஆவி இல்லாவிட்டால் அவங்க கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வருகிற போது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள வந்து நம்முடைய சரீரங்களை உயிரோடு எழுப்ப பண்ணும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஊழியக்காரர்களுக்கு மட்டும் சொல்லல, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஊழியக்காரர்களானாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, சீசர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், எல்லாம் சொல்றோம் புதிதாயின என்று சொல்லப்பட்டது. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அப்பதான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்ம அனுபவிக்க முடியும். இயேசு அவர் உயிரோடு எழுப்பின போது அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்டது என்ன? உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உயிர்த்தெழுந்த வல்லமையின்படி உங்களிடத்தில் நடப்பித்த எல்லா கிரியைகளையும் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு தான், உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் சொல்றதுக்கு முடியல. அப்போ அந்த வசனங்கள் சொல்ற நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1:34, 6வது அதிகாரம் 14வது வசனம், யோவான் 5:24. ஒருத்தர் வாசிங்க, யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ என் வார்த்தைகளை கேட்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு தண்டனை கிடையாது, தண்டனையின் வல்லமை கிடையாது, மரணத்தின் வல்லமை கிடையாது, அதை விட்டு நீங்குறான். அப்ப இயேசுவை நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மரணத்தை விட்டு நீங்கி வருகிறோம். துஷ்டனை கண்டா என்ன விஷயமா தூரம் போய் சொல்றோம்ல, மரணங்கிறது ஒரு துஷ்டன். அவரை விசுவாசிக்கிறவங்க மரணத்தை விட்டு நீங்கி வரோம். மரணம் சொன்னா என்னது? பாவத்தின் கிரியைகள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ அதெல்லாம் பாவத்தின் கிரியைகள். அதெல்லாம் விட்டு நீங்கி வரும்போதுதான் நம்ம மரணத்தை விட்டு நீங்கி வரோம். அதுவரை உள்ள பாவத்தை இயேசு மன்னிக்கிறார்.
மரணத்தை விட்டு நீங்கி வாழ்கிறது தான் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாவற்றையும் சொல்ல சமயம் இல்லை, வேகமா கடந்து செல்கிறேன். ஸ்தோத்திரம். அடுத்தது முதல்ல உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டது. இரண்டாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. ஆமா, இங்கே மரியாள் வந்து நிற்கிறாள். அவரை தோட்டக்காரன் சொல்லி நினைத்து, ஸ்தோத்திரம், ஐயா நீர் என்னுடைய ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போனால் சொல்லுங்க, நான் போய் அவரை போய் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு அங்கே சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், மரியாளே என்று கூப்பிடுகிற போது அவள் அப்பொழுது அவளுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர் இயேசு என்று சொல்லி அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ இயேசு அங்கே நிற்கிறார். அவர் ஒரு ஆவியாக நிற்கவில்லை. எப்படி நிற்கிறார்? மாமிசத்துல நிற்கிறார், சரீரத்துல நிற்கிறார். சரீரத்திலே இயேசு நிற்கிறார். அவன் முதல்ல இயேசு இடத்துல இயேசு உயிர்த்தெழுந்த போல அவருக்கு என்ன வெளிப்பட்டதுன்னா உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டது. இரண்டாவது உயிர்த்தெழுந்த சரீரம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. நம்ம வாடுகிற சரீரம் ஒண்ணு இருக்குது, இதுக்கும் உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்ல கவனிங்க. இயேசு உயிரோடு எழும்பின பிற்பாடு அவருக்கு முந்தின சரீரம் அல்ல, உயிர்த்தெழுந்த சரீரம் வேற. மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த சரீரம் வேற, அதுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டது சரீரம் வேற. சுத்தம். அவர் ஏற்கனவே பரிசுத்தமானவர் தான். ஆனால் உயிரோடு எழும்பின பிற்பாடு அவருடைய சரீரம் மிகவும் ஆச்சரியமாக அங்கே காணப்படுகிறது. நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்துல இயேசு காணப்படுகிறார். அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்துல இயேசு அவர் சீசரிடத்திலிருந்து வாங்கி நினைச்சார், புசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது இயேசு உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு அவர்களோடு சீசர்கள் நடந்து செல்கிறார். 43ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வாசிங்க. அவர்களை நோக்கி அவர்களை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களிலும் சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் இவைகள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு அவர் சரீர பிரகாரமாக உயிர்த்தெழுந்த பிற்பாடும் அவருடைய சரீரம் புசிக்க முடிகிறது, நடக்க முடிகிறது, பேச முடிகிறது, எல்லா காரியம் செய்ய முடிகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் இன்னொரு காரியத்தையும் செய்கிறது, பூட்டி அறைக்குள்ளால போய்விடுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ உயிரோடு எழுந்திருப்பதற்கு யார தகுதியானவர்களா மாறுகிறார்களோ அவர்களுக்குள்ளால உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வரும். இரண்டாவது உயிர்த்தெழுந்த சரீரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சரீரம் கொடுக்கப்படுகிற போது இயேசுவை போல இயேசு என்னெல்லாம் செய்தாரோ அதே போல நாமும் செய்ய முடியும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் வந்து அந்த உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாகணும், எப்படியாவது நான் தகுதியாகணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாவது நான் தகுதியாகணும். ஆனா உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒண்ணு இருக்காது. என்னென்ன, நம்ம இந்த சரீரத்துல படுகிற எந்த ஒரு வேதனைகளோ உபாதைகளோ எந்த பாடுகளோ வேதனைகளோ கஷ்டங்களோ கண்ணீர்களோ இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினியில போடப்பட்டார்கள். போடப்பட்டு வெளியே வரச்சுமே அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து சேர்ந்தாங்க. ஸ்தோத்திரம். போடப்படுகிற போது கட்டப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ரொம்ப இறுக்கி கட்டப்பட்டிருந்தார்கள். உள்ள போச்சுமே அப்படி இருந்தாங்க, வெளியில வச்சுமே சிறு பிள்ளைய போல மாறிட்டாங்க. அவங்க கட்டுகள் ஒன்னையுமே காணும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற எல்லா வேதனைகள், சரீர பிரகாரமான வியாதிகள், கஷ்டங்கள்
என்னென்ன துன்பங்களோட அதெல்லாம் மாறி நம்முடைய சரீரம் உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு மாறுகிற போது முற்றுமா மாற்றப்பட்டு இயேசு நமக்கு தரக்கூடிய அந்த சரீரத்துக்கு நம்ம மாறிவிடுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இப்ப இருக்கிறதெல்லாம் டெம்பரவரி. அதனால தான் பவுல் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், 1வது வசனம், பூமிக்கு கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. வசனம் கூட, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கூடாரத்துல யாராவது சந்தோஷமா இருக்கிறோமா? இல்ல. ஒவ்வொரு நாளும் தவிப்பு. இந்த கூடாரத்துக்கு ஆகாரம் போடுறதுக்கே நம்ம ஓடி ஓடி உழைக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. இந்த கூடாரத்தை பாதுகாத்து வைக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுல சண்டை போட வேண்டியிருக்கு வீட்டுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னென்னமோ பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த கூடாரத்தை நம்ம பாதுகாத்து கொண்டு போகணும். ஸ்தோத்திரம். பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் இந்த கூடாரத்துல நமக்கு விடுதலை தந்துடுவார். இது நம்ம தற்செயலா வாழறதுக்கு ஆண்டவர் தந்திருக்கூடிய கூடாரம். இதை விட்டுட்டு ஆண்டவர் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஆவிக்குரிய கூடாரத்தை தருவார், உயிர்த்தெழுந்த கூடாரத்தை தருவார். அந்த கூடாரம் தானே நமக்கு இடம் பிரச்சனை கிடையாது, சாப்பாடு பிரச்சனை கிடையாது, எங்க போனாலும் எங்க வந்தாலும் வந்துடலாம். அல்லேலூயா. இயேசு அவர் மரித்து உயிர்க்கா விட்டால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் எருசலேமிலே அவருடைய கதை முடிந்திருக்கும். அவர் உயிரோடு எழும்பினதுனால தான் முழு உலகத்திலேயும் இயேசு ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த காரணம் என்ன? அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரம் வேற. அப்போ இயேசு வருகிற போது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறவருடைய சரீரம் மாற்றப்படும். நம்ம ஒருவேளை மரித்திருந்தாலும் கூட, நம்முடைய சரீரம் மண்ணோடு மண்ணாக போயிருந்தாலும் கூட, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள வெளிப்படுகிற போது நம்முடைய சரீரம் அப்படியே உயிரோடு எழும்பி சுத்திரம் அவருடைய சரீரம் எப்படி மாறிவிட்டதோ, மர்மமாக்கப்பட்டதோ, அதே போல நம்முடைய சரீரத்தை மாற்றி விடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன்வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, தேவனோடிருப்பே. மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுவே, வாரும் என்று கூப்பிடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற ஒரு கூட்டம் இருந்தது. இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்று சொல்லுகிறவர்களும் இருந்தார்கள். இயேசுக்கு பிற்பாடு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற கூட்டமும் கொரிந்து சபையில இருந்தது. கவனிங்க, இவர்களை குறித்து பவுல் முதலாவது அறிமுகப்படுத்தப்படும் போது சொல்லுகிறார், நீங்க பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆண்டவராகிய தேவனை நீங்க தொழுது கொள்கிறவர்கள் என்றெல்லாம் இந்த பவுல் இந்த கொரிந்து சபையை குறித்து நல்ல வார்த்தைகளை சொல்கிறார். அதே கொரிந்து சபைக்கு சொல்கிறார், ஸ்தோத்திரம், மரித்தோர் உயிர்த்தெழவில்லை சொல்லி உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்?
அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய கேள்வி அதுதான், எப்படி ஐயா செத்து போனவர்கள் உயிரோட எழும்ப முடியும்? அவங்க செத்து போனவங்கன்னா அவங்களுக்கு என்னது தெரியும்? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸ்தோத்திரம். அவங்க செத்து போயாச்சுன்னா அவங்களுடைய நன்மை தீமை எதுவுமே தெரியாது. அவங்க செத்து போயிடறாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க வாழ்க்கையோ அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி அன்றைக்கு இருந்த கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்குள்ளால அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது. அதுதான் பவுல் அதை சுட்டிக்காட்டி சொல்கிறார், உங்களில் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை சொல்லி நீங்க எப்படி சொல்லலாம்? மரித்தோர் உயிர்த்தெழுதல் கிடையாது சொல்லி நீங்க எப்படி சொல்லலாம்? அப்படின்னு சொன்னா கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, எங்களுடைய பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே என்று சொல்லி அவர் ரொம்ப கண்டித்து சொல்லுகிறார். கண்டித்து சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 34வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 30 ஸ்தோத்திரம் 5வது வசனம் 35. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாயில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. ஐயோ, பவுல் முட்டாளேங்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை வாசிக்கும் போது தெரியுது. புத்தியினனே, நீ விதைக்கிற விதையை பாரு. சாதா ஒரு எடுத்துக்காட்டுல விதைக்கிற விதையை பாரு. அது செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. நீ விதைக்கிற போது முழு மரத்தை கொண்டு விதைக்கல, முழு செடியை கொண்டு விதைக்கல, வெறும் விதை தான் விதைக்கிற. இனி உண்டாகும் மேனிய விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கு என்னென்ன மேனி உண்டோ அதே கொடுக்கிறார். மாமரத்துக்கு அதுக்குள்ள மேனியை கொடுக்கிறார், பலா மரத்துக்கு அதுக்குள்ள மேனியை கொடுக்கிறார், தென்னை மரத்துக்கு அதுக்குள்ள மேனியை கொடுக்கிறார். நம்ம ஒண்ணும் செய்யல, நம்ம விதையை மட்டும் தான் போடுறோம். அல்லேலூயா. மாமரத்திலே எத்தனை இனங்கள் இருக்குது. அந்தந்த இடத்துக்கேற்ற அந்த விதைகளை போடுகிற போது அதுக்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. செத்து போயிச்சு, இந்த செத்து போச்சு மேல பார்த்தா காஞ்சி போய் எல்லாம் அப்படி இருக்குது. ஆனா உள்ளால இருக்கக்கூடிய ஜீவன் அது உயிர் பெற்று எழுப்புகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அத பவுல் சொல்லுகிறாரு, அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறாரு. இதே போலதான் மரித்தோர் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகும் போது அதற்கேற்ற மேனியை ஆண்டவர் கொடுப்பார். அப்பதான் தெரியும், நம்ம உயிர் தெளிந்து எழும்பும் போதுதான் தெரியும் நமக்கு என்ன மேனி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா. 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 இப்ப நம்ம என்னென்னமோ போடுறோம், ஆனா அப்பதான் தெரியும் அவர் கொடுக்கிற அந்த மேனி அழியாது. அதை குறித்து பவுல் இன்னும் சொல்லுகிற போது அதிகமா சொல்லுகிறார், எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேற, மிருகங்களுடைய மாம்சம் வேற. மற்றவங்களுடைய மாம்சம் வேற, பறவைகளுடைய மாம்சம் வேற. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேற, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேற. சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற. இப்படி சொல்லிட்டே வர. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரன் பாருங்க, எல்லா மாம்சம் இருக்கு, நிறைய மாம்சம் இருக்குது. மிருகத்துடைய மாம்சம் இருக்குது, மனுஷனுடைய மாம்சம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்புல ஓடுகிற பிளட்டு, ரத்தம் எல்லாம் ஒரே ரத்தமா ஓடுது இல்லையே, எல்லாம் வேற வேற இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ பார்க்கறதெல்லாம் ஒண்ணு போலதான் தெரியுது, ஆனா அதுக்குள்ள என்னென்ன குரூப் இருக்குன்னு சொல்லி அந்தந்த ஆளுக்கு தான் தெரியுது. இதே போலத்தான் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை மர்வமாக்கும் போது, நம்முடைய சரீரத்தை உயிர்த்தெழுந்த சரீரமா மாற்றுகிற போது, ஸ்தோத்திரம், அதற்கு தேவன் என்ன மேனியை கொடுக்கிறாரோ அது கிடைக்கும். அப்போ முதல்ல உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுகிறது. அதுக்கு முன்னாடி உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படவில்லை. இயேசு மரித்து உயிர்த்த போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு உயிர்த்தோடு எழும்பின போது உயிர்த்தெழுந்த சரீரம் வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சொல்லதுக்கு நமக்கு முடியாது. மூன்றாவது, பிலிப்பியர்கள் நிறுவம் 3வது அதிகாரம் 21ஆம் வசனம்.
அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க ம். நம்முடைய வல்லமையான செயலின் தம்முடைய வல்லமையான செய்கையின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை ஆ. தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. Hallelujah. முதல்ல உயிர்த்தெழுந்த வல்லமை, இரண்டாவது உயிர்த்தெழுந்த சரீரம், மூணாவது உயிர்த்தெழுந்த மகிமை. உயிர்த்தெழுந்த இருக்கு, மகிமை இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 7வது அதிகாரம் 55வது வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவன். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டு என்று சொல்லப்படு போதும். அடுத்த இன்னொரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம். நான் அவரை கண்டபோது நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். விழுந்தேன். அப்பொழுது அவர் நம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் நான் முந்தினவரும் பிந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனங்களை பார்க்கும்போது இயேசு சாதாரணமான ஒரு மனிதனாக இருக்கிற போது இந்த யோவான் இயேசுவோடு தங்கினான், இயேசுவுக்கு மார்பில் சாய்ந்திருந்தான், இயேசுவோடு ரொம்ப ஐக்கியமா இருந்தான். ஆனா அதே இயேசுவை பத்ம தீவில பார்க்கிற போது அவன் என்ன பார்க்கிறான்னா, அவர் சொல்கிறான், நான் முந்தினவர் பிந்தினவருமா இருக்கிறேன், நல்பம் அமேகமா இருக்கிறேன். அவன் சத்தத்தை கேட்கும் போது பெருவல் அரிச்சல போல இருக்கிறது. நிலையங்கி தெரித்திருக்கிறார், பொற்கச்சை கட்டியிருக்கிறார். அவருடைய தோற்றத்தை பார்க்கும் போதே இந்த யோவானால் பார்க்க முடியல. அவர் பார்க்கும் போதே செத்தவனை போன அவருக்கு முன்னாடி நிற்கிறான். விழுந்து விட்டேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் கிடையாது. அவரை பார்க்கத்தக்க ஸ்தோத்திரம், மகிமையின் தோற்றத்தை பார்க்கத்தக்கபடி நாம் இன்னும் தகுதியாகவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு மகிமையோடு இருக்கிறார். அவர் மகிமையானவராக இருக்கிறார். எல்லா மகிமை பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார். அவரை யோவானுக்கு வெளிப்படுத்துகிற போது அவன் செத்தவனை போல விழுந்து விடுகிறான். ஏன்னா அந்த மகிமையை பார்க்கக்கூடிய வேலன் இவனுக்குள்ள இல்லை. இன்னைக்கு நம்மளை இந்த உலகம் உதாசீனப்படுத்தலாம். நீங்கெல்லாம் என்ன ஆண்டவர் ஆராதிக்கீங்க, இது பாடுபட்டு மரித்தவர் தானே ஆராதிக்கீங்க, இவ்வளவு இயேசுநாதரை பார்த்தா பாவமா இருக்குன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதாவது ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை சர்ச்சைக்கு கூட்டு போனான். அது என்னை கூட்டு போனா குட் ஃப்ரைடே அன்னைக்கு கூட்டு போனான். அங்க போயாச்சுன்னு அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, இயேசுடைய பாடுகளை ஒண்ணுன்னா சொல்றாங்க. இவர் இவ்வளவு பாடுபட்டாரு, இவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாரு, இவ்வளவு வேதனைப்பட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த நண்பன் சொன்னாங்க, நானே ஏற்கனவே வேதனைப்பட்டிருக்கிறேன், இவரு பாடுபட்டாரு, அவருக்கு பாட என்னடா இருந்துச்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆமா, நானே பாடுகளோடு இருக்கிறேன், இவருக்கு பாடுகளை கேட்க நான் வந்தேன், இவர் என்னுடைய பாடுகளை எப்படி தீர்ப்பார் சொல்லிட்டு அவன் சண்டை போட்டு போயிட்டான். சோதனம் இப்படிதான் இருக்குது நிறைய பேர். இவர் பாடுபட்டார், வேதனைப்பட்டாரு, அவருக்கே தண்ணி கொடுக்க ஆளு எனக்கு யார் தருவா அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் மகிமையானவர், மரணத்தை ஜெயித்தவர், ஆதாரத்தை ஜெயித்தவர். அந்த மகிமையான அந்த தோற்றத்துக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. அல்லேலூயா. அவர் சிங்காசனத்தை ஸ்தாபித்து உட்கார்ந்து இருக்கிற போது அது மரணம் பாதாளம் எல்லாம் அவருக்கு முன்னாடி ஓடி போகும். ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அவருடைய சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரம் மகிமையான சரீரமா இருக்கிறது. அந்த மகிமையான சரீரத்தோடைய இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட மகிமையோடு வருவார்னா, பிதாவின் மகிமையோடு வருவார். அவர் எப்படிப்பட்ட மகிமையோடு வருவார்னா, தூதருடைய மகிமையோடு வருவார். அவர் தமக்குரிய மகிமையில வருவார். ஸ்தோத்திரம். அவருடைய மகிமையின் வருகையை யாரும் பார்க்க முடியாதபடிக்கு மிக கம்பீரமாக இருக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சீசர்கள் எல்லாரும் மேல பார்த்துட்டே இருந்தாங்க. சோதரா எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இயேசு உயிரோடு எழுப்பிட்டாரு, போயிட்டே இருக்கிறாரு, எங்க போறாரு தெரியல. அப்பதான் தூதர்கள் சொல்றாங்க, நீங்க ஏன் மேல பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த சாட்சியாக நம்மை வைத்திருக்கிறாரு. அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக நம்மோடு இருக்கிறாரு. அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக நம்ம மீட்டுக்கொள்ள மறுபடியும் வரப்போகிறார். அதனாலதான் பவுல் எப்படியாவது நான் அதை பிடித்துக்கொள்ளேன், எப்படியாவது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நான் அனுபவிக்கணும், எப்படியா அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் எனக்கு கிடைக்கணும், எப்படியா அந்த உயிர்த்தெழுந்த அந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒண்ணு தெரியுமா? மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த மாமிசம் ரத்தமும் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே போகாது. இந்த மாம்சம் ரத்தம் உள்ள நாட்கள்ல அவருக்கு சாட்சியா நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா, அவரிடத்திலிருந்து அவருடைய வல்லமையில நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை எனக்கு வேணும்னு சொல்லி பலவந்தம் பண்ணி வாழ்வோம். ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது, ஜெப நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். பாருங்க, அல்லேலூயா. ஆமா, ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம புக் பண்ணிட்டோம்னு சொன்னா அது தவற விடக்கு நம்ம பிரயாசப்பட மாட்டோம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னு சொன்னா தவற விட மாட்டோம், எப்படியாவது போயிடுவோம். வாகனமே கிடைக்காட்டோம், பஸ்ஸே கிடைக்காட்டோம், உருண்டாவது போய் சேர்ந்துருவோம். அல்லேலூயா. என்ன, நான் டிக்கெட் எடுத்துட்டேன், பரலோகத்துக்குலாம் டிக்கெட் எடுத்தவங்க வேலையில போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இயேசுவின் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை, இயேசு உயிர்த்தெழுந்த அந்த சரீரம், இயேசு உயிர்த்தெழுந்த அந்த மகிமை, ஸ்தோத்திரம், அந்த மகிமையில நாம் பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இன்னொரு வசனம் கூட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற பிரகாரமாக கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தருடைய மகிமை எப்படி பார்ப்போமா? கண்ணாடியில காண்கிறது போல கண்டு, திறந்த முகமாய். அன்னைக்கு மோசையுடைய முகத்துல மகிமை வீசினது பார்க்க முடியல. பார்க்க முடிஞ்சுதா? இல்ல, முக்காடு போட்டுட்டாரு. ஆனா அந்த முக்காடை ஆண்டவர் நீக்குகிறார். நீக்கி ஸ்தோத்திரம் என்ன பண்றாங்க? திறந்த முகமா பாரு, என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் பாரு. அல்லேலூயா. பார்க்கிற போது அங்க ஒரு கண்ணாடியில பார்க்கறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். அல்லேலூயா. மகிமை மேல மகிமை. எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணீர் மேல் கண்ணீரா இருக்குதா? இல்ல, மகிமை மேல் மகிமை உண்டு. ஸ்தோத்திரம். கடைசி அந்த வசனத்தோட வாசிங்க, சொன்ன வசனம் 2 Corinthians 5:16. ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவரை மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அல்லேலூயா. இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி இயேசுவை அறிய முடியாது, அறிய முடியாது, பார்க்க முடியாது. எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்தில் ஜெபிக்க போறோம். முடிந்தால் முழங்க போடுங்க, முடியாதவங்க எழுதி நிக்கலாம். ஆண்டவரே, அந்த உயிர் தெழுந்த உம்முடைய உயிர் தெழுந்த போது உம்மிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த உயிர் தெழுந்த வல்லமை எனக்கு வேணும். அந்த உயிர் தெழுந்த சரீரத்தினுடைய அனுபவங்கள் எனக்கு வேணும். உயிர் தெழுந்த சரீரம் ஆமை இந்த உலகத்தில் எந்த பாவ சந்தோஷத்துக்கும் இடம் கொடுக்காது. உயிர் தெழுந்த இயேசு மகிமை அடைந்தவராக இருந்தார். உயிர் தெழுந்தவர் இயேசு மகிமை அடைந்தவராக இருந்தார். நமக்கு ஒரு மகிமை இருக்குது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார், இக்காலத்து பாடுகள்
இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவை